ஹலோ ஆல். ட்ரேடர்ஸுகளுடன் திருவிழான்னு நம்பப்படுற எக்ஸ்பைரி டேவை செபி ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இந்த சேஞ்சுக்கு பின்னாடி யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் நிறைவேறுச்சா? இதையெல்லாம் பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செபி ஏன் இந்த எக்ஸ்பைரி டேவை சேஞ்ச் பண்ணணும்? ஸோ இந்த காரணம் என்ன? ஸோ இது எதுக்காக ஒரு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுல நல்லா தெளிவா பார்ப்போம். எல்லா வியாழக்கிழமையுமே பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆப்ஷன் பையர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த ப்ரீமியம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட் ஒரு ரிதம் எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அந்த ரிதம் வியாழக்கிழமை சேஞ்ச் ஆகி வெள்ளிக்கிழமை நடக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது மார்க்கெட் ரிதம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேண்டில் ஒரு வீக்லி கேண்டில் திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுல எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பெரிய கேண்டில் ஒரு ஃபால் ஆகி ஒரு கேண்டில் வீக்லி கேண்டில்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஒரு முதல் 3 நாள் எப்படி ரன் ஆகும் மார்க்கெட் ரிதம்ல அப்படின்னா, திங்கக்கிழமை கொஞ்சம் மேலே ஏறும், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மேலே ஏறும், புதன்கிழமை ஆஃப் ஆஃப் த வே, அதாவது போன கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க ஆஃப் ஆஃப் த வே போய் டச் பண்ண உடனே அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரீமியம் ரொம்பவே கம்மி ஆயிடும். அதாவது புட் ஆப்ஷனுக்கான பிரீமியம் ரொம்பவே கம்மி ஆயிடும். திரும்ப மார்க்கெட் ரிதம் ஃபாலோ பண்ணும்போது அது கீழே தான் விழுகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்து ஒருவேளை மார்க்கெட் அந்த இடத்துல அதே மாதிரி நடந்தது அப்படின்னா ஒரு பிரீமியம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைச்சிடும். ஒரு 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே, அதாவது 25,000 கால் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, 25,000 லெவல்ல மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 24,800 புட் ஆப்ஷன் அப்படின்றது, அதாவது ஒரு 200 பாயிண்ட் ஃபேர் அவுட் ஆஃப் த மணி நான் சொல்றேன். ஏன்னா அதுல நல்லாவே ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அந்த 2 நாள்ல. அதனால ஃபேர் அவுட் ஆஃப் த மணில எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கும்போது அந்த 200 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ரீச் ஆகும். அப்படியே அது ஃபால் ஆகும்போது நல்ல ஒரு லாபத்தையும் கொடுத்துரும். அதாவது 30 பாயிண்ட் பிரீமியம் அப்படின்றது நமக்கு அந்த 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆகுறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நல்ல பணம் பண்ண முடியும், கம்மியான பணத்தை வச்சு நிறைய பணம் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை. நிறைய ட்ரேடர்ஸ் இதை ஃபாலோ பண்றாங்க. உங்களை யாராவது நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா நான் நானுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை நிறைய தடவை இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% டைம் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ரிதம் அப்படிங்கிறது ஒரு 80% டைம் ஒரு ஒரு ரிதம்ல மேல போகும். மேல போயிட்டு அது அங்கிருந்து அப்படியே பிரேக் அவுட் எடுத்து போகுமான்னு கேட்டீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி வாய்ப்பு குறைவா இருக்கும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிருக்க அந்த கேண்டலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா திரும்ப அங்கிருந்து ஒரு ஃபால் ஆகும். அந்த ஃபால் 2 டேஸுக்கு, அதாவது புதன்கிழமை ஆஃப்டர்நூன் செஷன் மேலேயே ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிச்ச உடனே வியாழக்கிழமை தொடர்ந்து சரியும், வெள்ளிக்கிழமை தொடர்ந்து சரியும், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ஒரு பேட்டர்னா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா இன்னொரு சினாரியோவும் இருக்கு. அதாவது ஒரு ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா ஹேமரோ டோஜியோ விழுந்திருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேண்டிலுக்கு ஒரு ஆஃப் ஆஃப் த வே ரன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு புதன்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடும். இந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ற டேவா செட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல நம்ம ஆளுங்க. இது எப்படி யாராவது இது ஆர்டிபிஷியலா பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது ட்ரேடர்ஸோட முழு மைண்ட் செட் தான் இதுக்கு காரணம். எப்படின்னா ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய அந்த பங்கு சந்தைங்கிறது ஒரு 3 நாள் நல்லா மேலே ஏறுது அப்படின்னா அடுத்த 2 நாள் கீழே இறங்கணும். இல்ல ஒரு 3 நாள் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா அடுத்த 2 நாள் மேலே ஏறணும் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புல எல்லாருமே ஒரு அதோ ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டாங்க. சோ அதனால மார்க்கெட் இப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இங்க ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முன்னாடி வருது. சோ இந்த ஸ்பெகுலேஷன் அப்படின்னு என்னன்னா, அந்த 30 ரூபாய் பிரீமியம் உள்ள போட்டுட்டு டக்குன்னு ஸ்பெகுலேட் பண்ணி எடுத்துருவாங்க. இது பையர்ஸ் பண்ற ஸ்பெகுலேஷன் இந்த மெத்தட். சோ இதனால நிறைய பேர் லாஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெகுலேஷன் செல்லர் சைட்ல இருந்து நடக்கிற ஸ்பெகுலேஷன். இப்போ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னு வைக்கிறப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் அடுத்த வாரத்துக்கான ஒரு ஆப்ஷன் பிரைஸ் ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படிங்கும் போது ப்ராப்பரா திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை தான் ஒரு கேண்டில். பட் நான் எக்ஸ்பைரி டேட்டை இது பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனால ஒரு ஃபேர் அவுட் ஆஃப் த மணி ஒரு 200 பாயிண்டே வச்சுக்கோங்க, ஃபேர் அவுட் ஆஃப் த மணி வேண்டாம், ஒரு 25,000 பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றோம் வைங்க, 25,200 அப்படின்ற கால் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் பிரீமியம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ இது நமக்கு வந்து ஒரு அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே வந்துருது. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா 180 ரூபாய் பிரீமியம்ல வந்து செல் பண்ணிட்டாங்க செல்லர்ஸ் அப்படிங்கும் போது, ஸோ இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப்போ இல்ல கேப் டவுனோ ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸுக்கு ஃபேவரா அந்த கேப் அப் கேப் டவுன் இருந்தது அப்படின்னா 180 ரூபாய் பிரீமியம்ங்கிறது இந்த 2 டேஸ் மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டைம் வேல்யூ தானே. ஸோ அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் ஆகி 180ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதிக்கு பாதி ஒரு 60-70 அப்படிங்கிற ரூபாயில வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஈஸியா வந்து ஆப்ஷன் செல்லர்ஸும் அந்த பிரீமியம் வந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேர் லாக் ஆகுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷன், ரெண்டு விதமாவும் இருக்கு ஸ்பெகுலேஷன். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அந்த டேவை மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத செபி வந்து ஜஸ்ட் ஒரு அறிவுறுத்தி இருக்காங்க. இதை வந்து ஒரு ஆர்டரா இதுதான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிட்டையும் செபி சொல்லல. செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணி பாருங்க, முடிஞ்சதுன்னா ஸ்பெகுலேஷன் கம்மியாச்சுன்னா அதையே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம், டியூஸ்டேவே எக்ஸ்பைரியா கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பிஎஸ்சி ஏத்துக்கல. பிஎஸ்சி எப்பவும் போல வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூஸ்டே தான் சாரி தேர்ஸ்டே தான் மார்க்கெட் எக்ஸ்பைரி டேன்னு வச்சிருக்காங்க. ஆனா என்எஸ்சில வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இண்டெக்ஸை மட்டும் மாத்திருக்காங்க. ஏன்னா இண்டெக்ஸ்ல தான் அதிகமான ஸ்பெகுலேஷன்ஸ் நடக்குது, ஸ்டாக்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து வீக்லி எக்ஸ்பைரியவே தூக்கிட்டாங்க, வேண்டாம் இதுல ஸ்பெகுலேஷன் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனா இண்டெக்ஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த டேட்டை மட்டும் போஸ்ட்பான் பண்ணி முன்னாடியே வச்சுட்டாங்க. அப்போ டியூஸ்டே எக்ஸ்பைரி வருது. ஸோ இந்த டியூஸ்டே எக்ஸ்பைரி வர்றதுனால என்ன பெனிஃபிட் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து டியூஸ்டே வச்சதுக்கான காரணம் அப்படி என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த காரணம் வந்து நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்றது முக்காவாசி மார்க்கெட் நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ராடேயர்ஸ் தான். இன்ட்ராடேயர்ஸ் பண்ற அந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் அந்த வீக்லி எக்ஸ்பைரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வாலட்டிலிட்டி ஹையா இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு வீக்லி பொசிஷன் எடுத்து வைக்கிறாங்க, அந்த வீக்லி பொசிஷன் வந்து ஒரு ஃப்ரைடேவோ இல்ல வந்து மண்டேவோ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீக் ஃபுல்லா ஹோல்டு பண்ணி அந்த வீக் ஜட்ஜ் ஒரு நிறைய பேர் மார்க்கெட்ல வந்து வீக்லி ஜட்ஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. இன்ட்ராடேல டே ஜட்ஜ் பண்றதை விட இந்த வீக் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஓரளவுக்கு 80% நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால வீக்லி இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்பாங்க வீக்லி ஆப்ஷனை. ஸோ அவங்க வந்து ஸ்பெகுலேட் பண்றீங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து மொத்தமா எடுத்து வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேடும் அவங்க பண்ணல, ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. ஆனா இந்த வியாழக்கிழமை இல்ல வந்து புதன்கிழமை மத்தியானம் வந்து மார்க்கெட் குள்ள நுழையிறவங்க யாருன்னா இன்ட்ராடேஸ் தான் மோஸ்ட்லி. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதன்கிழமையே என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, புதன்கிழமை மத்தியானம் ஒரு என்ட்ரி எடுக்கும்போது ஒரு வியாழக்கிழமை புதன்கிழமை மத்தியானத்துல இருந்துமே உங்களுக்கு மார்க்கெட் மாற ஆரம்பிச்சதுன்னா வியாழக்கிழமை அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில் என்ட்ரி எடுத்து வியாழக்கிழமை ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணி நல்லா ஃபாலோ இல்லை நல்லா ஹையோ கொண்டு போகுது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியலாக எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம், அது ஹை வாலட்டைலா இருக்கும். இதனால நிறைய பேர் வந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மாத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இன்ட்ராடே பண்றவங்க தான் இதை நிறைய எடுத்துட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி வச்சா என்ன, வியாழக்கிழமை வச்சா என்ன, அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேடர்ஸோட பண்டிகை தான் எக்ஸ்பைரி டே. இப்போ நமக்கு வந்து தீபாவளி வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு ஜாலியா கொண்டாடுவோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வந்துருச்சுனால் எல்லாருமே மூட் அவுட் ஆகி ஐயோ நம்ம இந்த தீபாவளியை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவோமா? இல்லைனாலும் நம்ம பட்டாசு வெடிச்சு கொண்டாட தான் போறோம். ஆனா என்ன நமக்கு ஒரு கவலை தான் இருக்கும், என்னடா இது நம்ம தீபாவளி வந்து ஒன்னுத்துக்கும் உதவாம லீவ் வந்து கிடைக்காம சண்டேல போய் மாட்டிருச்சு அப்படின்னு நினைப்போம். சோ ஆனா இந்த இடத்துல கொண்டாட்டங்கிறது தவிர்க்கப்படவே முடியாத ஒரு விஷயம், கொண்டாடத்தான் செய்வாங்க மக்கள்.
அப்போ செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருந்தா மட்டும் திங்கக்கிழமை என்ட்ரி எடுத்து செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதனால பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா வீக்லி எக்ஸ்பைரியை ஹேண்டில் பண்ற ஆப்ஷன் பையரோ இல்ல ஆப்ஷன் செல்லரோ இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் தன்னோட ரிதம் சேஞ்ச் பண்ணிருங்க. எப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு, திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது வீக்லில, அது பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆஃப் ஆஃப் த வே போகுது. அதுக்கப்புறம் ஆஃப் ஆஃப் த வே டச் பண்ணோம்னா ஒன்னா அங்கிருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ற அளவுக்கு மேல போகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல புதன்கிழமை ஒரு சிக்னல் கொடுத்துரும் நமக்கு. முதல்ல கீழே இறங்குது மார்க்கெட் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேல நிற்கும். நீங்க நல்லா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ரிதம் கேப்சர் பண்ணவங்க நல்லாவே இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிக்னல் அதுக்கப்புறம் திரும்ப மேல போய் நின்றும். அந்த இடத்துல நம்ம சாலிடா செல்லிங் எடுக்கலாம். அதாவது செல்லிங் இல்ல, டவுன் ட்ரெண்டுக்கான பையிங் நம்ம கன்ஃபார்மா எடுக்கலாம். அது ஒரு 80% வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கும், வெற்றி வாய்ப்பு. சோ இப்படி இருக்கும்போது வீக்லி ப்ராப்பரா பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிதம் ஒரு 3 நாள் மேல போகுது, அதுக்கப்புறம் 2 நாள் கீழே இறங்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்தது. நல்லா கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ரிதம் ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு வீக்லியில பண்ற ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ற யாரையும் நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னாலும் நீங்க பண்ணதான் போறீங்க இன்ட்ராடேவை. இனி மார்க்கெட் ரிதம் எப்படி செட் ஆகலாம்னா, திங்கள் டு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பிளக்சுவேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸ்பெகுலேட் பண்றவங்கள பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் மார்க்கெட் ரிதமே செட் ஆகும். அப்போ அது மேல போகிறதா இல்ல கீழே போகிறதா அப்படின்றதே அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டா கணிக்க முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஃப் ஆஃப் த வே போயிடுச்சு கேண்டல்ல அப்படின்னா அங்க பவர் இல்ல மார்க்கெட்ல அப்படிங்கும்போது செல்லர்ஸோட பவர் அதிகமாகுது அப்படிங்கும்போது புதன்கிழமை ஒரு சிக்னல் கிடைச்சிரும். அந்த சிக்னல் மூலமா நம்ம டவுன் ட்ரெண்ட்ல, அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ண ஆரம்பிப்போம். ஆனா இனி அந்த மாதிரி நடக்காதுங்க. 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வீணா ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரியில போய் காசு போட்டு நஷ்டப்பட்டுறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரிதம் செட் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்பவும் வேற ஏதாவது ஒரு மாதிரி ஒரு ரிதம்ல கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஓகே இதுதான் மார்க்கெட் ரிதம்னு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வீக்லியில எடுத்து ஹோல்ட் பண்ணி பொசிஷன்ஸ் லாபம் பார்க்கலாம். செபி இந்த இடத்துல எக்ஸ்பைரி டேவை போஸ்ட்போன் பண்ணி டியூஸ்டே கொடுத்ததுக்கு காரணமே அந்த ஸ்பெகுலேஷன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுனாலதான். அது இல்லாம ஸ்பெகுலேஷன்றது வீக்லி எக்ஸ்பைரியில ஆப்ஷன் செல்லர்ஸுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது நமக்கு ஓப்பன் ஆகும்போது ஃப்ரைடேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பிரீமியம் அதிகமா இருக்கும். அந்த பிரீமியம் மெல்ட்டை தவிர்க்கணும். அதனால நிறைய லாஸ் பண்ணாங்கன்னு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் செபி ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நோக்கம் நிறைவேறது இன்ட்ராடே பிளேயர்ஸ் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த தீபாவளி பண்டிகை வியாழக்கிழமை வந்தா என்ன இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன, கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஓகே ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு, ஆனா நம்ம பட்டாசு வெடிக்காம இருக்க போறது இல்ல, கொண்டாடாம இருக்க போறது இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் இன்ட்ராடேஸ் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி மார்க்கெட் எங்கேயும் எடுத்துட்டு போவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வேல எல்லாம் மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத வீக்லி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கும். இது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கொஞ்ச நாள் வீக்லி பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்காங்க இல்ல வீக்லி பொசிஷன்ஸ் எடுத்து ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மார்க்கெட்டோட ரிதம் அப்படின்றது நல்லாவே சேஞ்ச் ஆகும். அப்படி ஆகும்போது நிறைய நம்ம நம்மள அறியாமலே என்னடா நம்ம ஜட்மெண்ட் தப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்ல மாட்டுவோம். அப்படி மாட்டும் போது நமக்கே தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த மார்க்கெட் ரிதம் கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வீக்லி ஆப்ஷன் பையிங் பயணத்தை நீங்க தொடரலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை சேரும். நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நான் வீடியோ போடும்போது என்ன நினைச்சேன்னா, இந்த ஆப்ஷன் செல்லிங் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பையிங்க்கு எதிராக தான் நம்ம பேசுறோம்னு அர்த்தம் ஆல்மோஸ்ட். அப்போ நிறைய பேர் எதிர்ப்பாங்க. இவங்க இல்ல உனக்குதான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள வருவோம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா மக்கள் நிறைய பேர் இப்ப தெளிவாயிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்ட்ராடே பண்றவங்கள நான் குத்த சொல்லுங்க, நான் ஆப்ஷன் பையிங் பண்றவங்களையும் குத்த சொல்ல. நீங்க பண்றது பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, உங்களுக்கு நல்லபடியா நடக்குது அப்படிங்கும் போது தாராளமா பண்ணுங்க. அதை நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது.
உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்காத வகையில சேனல் ஆரம்பிச்சு 1.5 மாசம் தான் ஆச்சு. ஆனா கிட்டத்தட்ட 900 பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸா வந்திருக்கீங்க. என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நானும் வீடியோஸ் போடுறேன். என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.